பொம்பளைங்கன்னா மானு மயிலு குயில் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நாங்களும் சிங்கம்டா, பெண் சிங்கம்டா. ஆம்பளைங்க வீசா மட்டும் அருவா வீசு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எங்க வீட்டு அருவா பொம்பளைங்க வீசா. ஏத்தா பொட்ட புள்ளையா இருக்க, எவனா கழுத்து எடுத்து விட்டுற போறேன் போத்தாங்கிட்டு. ஏலே, மதுரை ஆளுநர் மீனாட்சி கூட ஒத்தலதான் நிக்கிற. ஆத்தாவை பயந்துட்டான்னு சொல்லு. நான் ஒதுக்கி நிக்கிறேன். நைட்ல நீ தூங்க கூடாது, என் கூடயே பேசிட்டு இருக்கணும். ஒருவேளை தூங்கிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த கனவுல கூட நான் தான் வரணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்றல. முகூர்த்தம் என்னைக்கு தெரியுமா? நீ உன் ஊர்ல எல்லாருக்கும் முன்னாடியும் வாக்கு கொடுத்தியே. அடுத்த முகூர்த்தத்துல என் 2 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம், அது நடக்காம போச்சு. இந்த படையப்பா மூச்சு நின்னு போச்சுன்னு அதே முகூர்த்தத்துல ஓடி. நீ ஏடி போட்டு பேசி என்ன பொண்டாட்டி ஆகிட்டிய மாமா. புருஷன் சொன்னா கேட்கணும், கேட்டுக்கிறேன். நாளைக்கு வியாழக்கிழமை, நான் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. மறந்துடாத. ஆலமரம் அசைக்க நினைக்கிற அடி முட்டாள்தனம். அசைக்கிறதா வேரோட புடுங்கி எரிஞ்சிருவேன். நான் அரண்மனைக்காரிடா. நான் நின்னாலே எட்டூரியா முன்னாடி நிக்கும், உக்காந்தாலே எட்டூரியா முன்னாடி. பகவான் நேக்கு போட்டு பிச்சு இந்த தொழில் தானம்மா, நான் எந்த தப்பும் செய்யலையே. தட்டை எந்த கையில வாங்குற? இடது கையில வாங்க, மத்த வீலுக்கு எகத்தாளமா இருக்காது. வலது கையில வாங்கி பழகு, இல்லைன்னா அர்ச்சனை நாங்க பண்ண வேண்டியதா இருக்கும். சாமிக்கு இல்ல, உமக்கு. மன்னிச்சிருங்கம்மா. உனக்கு என்னைக்குமே நான் தான், எனக்கு என்னைக்குமே நீதான். இத ஆண்டவனால கூட மாத்த முடியாது. நான் பாக்குற லெப்ட்ல விட்டா ரைட்ல திரும்பிக்கோ. வரட்டா? நாளைக்கு நடக்க போற எலெக்ஷன்ல நீ இருக்க கூடாது. அப்புறம் நீ எனக்கு நிறைய வேலை கொடுத்துருக்க, இன்ஃபேக்ட் உதவி பண்ணிருக்க. 234 தொகுதியில எனக்கு யார் யார் எதிரிங்கன்னு நீ எலெக்ஷன் நிக்க வச்சு அடையாளம் காட்டியிருக்க. அவங்க மேல 234 கேஸ் தயாரா இருக்கு. எலெக்ஷன் முடிஞ்ச ஒரு வாரத்துல அவங்க என்ன ஆவறான்னு பாரு. தினம் தினம் துடிச்சு துடிச்சு சாகணும். அதுதான் 18 வருஷமா ஒரே அறையில அனுபவிச்ச வனவாசத்துக்கு அப்புறம் இந்த நீலாம்பரிக்கு கிடைக்க போற பட்டாபிஷேகம். நீ அடிக்கடி சொல்லுவியே என் வழி தனி வழின்னு. இந்த நீலாம்பரியோட வழி கூட தனி வழிதான். இனிமே உன் ஆட்டம் என்கிட்ட செல்லாது. விசாரிச்சு பார்த்து உண்மையை கண்டுபிடிக்கிறது நான் யாரு? சிபிசிஐடியா. யார் மேல எல்லாம் டவுட் எல்லாரையும் போட வேண்டியதானே. கொஞ்சம் கருணை காட்டுல. ஏய், 10 வருஷமே என் கூட இருந்து நான் பண்றதெல்லாம் பார்த்துட்டு என்கிட்ட கருணை கேக்குறியாடா? அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. தன்ராஜ, அந்த கருணை காமிடா. என்ன என்னமா விரட்டி விட்ட நாய் மாதிரி பறியே? எங்க போற நீ? அண்ணன் மண்டிக்கு சோடா வாங்கி. உனக்கு ஆடு வாங்கியார தெரியாது, கோழி வாங்கியார தெரியாது, ஜோடா மாத்திரம் வாங்கியார தெரியுமா? தண்ணி அரைச்சு ஊத்து, நான் மூஞ்சி கழுவுன. ஜோடாவ அவங்களையே போய் வாங்கியார சொல்லு. என்ன மிரண்டு போய் பாக்குற? உன் முன்னாடி பறந்து வந்த டயரு சும்மா வரல, எங்க அண்ணன் சூடாயி வந்துச்சு. அநியாயம் நடக்கிற இடத்துக்கு கண்ணன் வருவானோ இல்லையோ, எங்க அண்ணன் வரும். எங்க அண்ணன் எதிர்க்க வர்றவ இல்ல, எவனையும் எதிர்க்க வர்றவன். இந்த ஊரு எங்க அண்ணன் ஆடி பார்த்திருக்கு, அடிச்சு பார்த்தது இல்லையே. இப்ப பாப்பேன். நீ வேணா வயசுலயும் வளத்திலயும் கணத்திலயும் பெரியவனா இருக்கலாம், ஆனா என் தம்பி வீரத்திலயும் வேகத்திலயும் கூடுனவன். நொன்ன ஓடி வந்த யாருக்கு தெரியல, தண்ணிய கூட குடிக்கட்டும். என்ன என்னன்ற ஓடுன ஓட்டத்துல காதும் போச்சா? உன் வீரத்தை என்கிட்ட காமிக்காத. விதைச்ச லட்சியம் எனக்குள்ள வெறியா வந்து நிக்குது. நீ இல்லாம என்னால சந்தோஷமா இருக்க முடியுமான்னு தெரியல, ஆனா கட்சி பதவி அதிகாரம் இல்லாம என்னால வாழவே முடியாது. கண்ணுல நெருப்போட, களத்துல வெறியோட, உங்க அறிவையும் தன்னம்பிக்கையும் நம்பி உங்க லட்சியத்தை நோக்கி தைரியமா அடுத்த அடியை எடுத்து வச்சா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். எல்லாம் இன்னைக்கு கத்தியா பார்த்த வேண்டாம். பிறக்கும் போதே கத்திய புடிச்சிட்டு பிறந்தவன். மதுரைக்காரிய நம்பாத நான் சொல்றேன். காதலுக்காக உசிரியும் கொடுப்பாரு. உருக்க எவனாவது வந்த அவன்
உசிரையே எடுப்பாளே. ஓ நீயா? என்ன அப்படி பாக்குற? உன் பங்களாவை விலைக்கு வாங்கின கோடீஸ்வரி நான் தான். எங்க வந்த? என் டேட்டஸ பாத்துட்டு போலன்னு வந்தியா?